ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்னென்னா வாட் இஸ் டெக்ஸ்டைல் டிசைனிங்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே கையால் ட்ரா பண்ணுதா, டிஜிட்டலி டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்தது. ஓகேவா? நீங்கள் ஃபேஷனில் டெக்ஸ்டைல் ஃபீல்டுக்கு நியூவாக இருந்தால் இந்த டிஜிட்டல் டெக்ஸ்டைல் டிசைன்லாம் என்னன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெக்ஸ்டைல் டிசைனிங்லாம் என்ன, ஓகே? டெக்ஸ்டைல் டிசைனிங்லாம் என்ன உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதா? அதுதான் டிஜிட்டல் டெக்ஸ்டைல் டிசைனிங்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு ஃபேப்ரிக்கு டிசைன் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இது எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், கீழே இருக்குது. இது எல்லாமே நான் கண்டென்ட் தான் மூட் போர்டாக ரெடி பண்ணி கண்டென்ட் எனக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். அது ஹேண்ட் ட்ராயிங்க்கு பதிலாக என்னன்னா இந்தியாவெலாம் ஹேண்ட் ட்ராயிங் பண்ணுவாங்க, கையால் வரைஞ்சி எம்ப்ராய்டு அதெல்லாம் பண்ணி ஒரு ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. ஓகேயா? இது ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி உள்ள சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. அதை டைரெக்டாக கிளாத்தில் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் அதோட எக்ஸாம்பிள் இது ஷர்ட்டுக்கு அது பிரிண்ட் டிசைன் தான். ஓகே, இது பிரிண்ட் டிசைன், இதுவும் டிசைன், இது மற்ற ஹோம் ஃபர்னிஷிங் கூட டிசைன். ஓகேயா? தென் இது எப்படி ஒர்க் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, கம்ப்யூட்டரில் ஆர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு எலமெண்ட் எடுத்து அதை ரிப்பீட்டாக இது பண்ணி கலர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கூட ஃபைனலாக அந்த பிரிண்டிங் மிஷினில் பிரிண்ட் எடுப்பாங்க. இதுதான் இதோட மொத்த இது. ஓகேயா? மொத்தமாகவே இது இவ்வளோ தான். நம்ம க்ரியேட் பண்ணணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும், அதுக்கு பேட்டர்ன்ஸ் உருவாக்கணும், ரிப்பீட் பண்ணணும், அது திருப்பி அப்படி அது ரிப்பீட்டடாகவே வரும். இதை தவிர்த்து நிறைய இருக்குது. ஏஐ வந்தனால ஏஐயும் நம்ம யூஸ் பண்ணி அதை வித்தியாசமாக பண்ண வேண்டியது வரும். ஓகே, எங்கெல்லாம் யூஸ் ஆகுது இது டிஜிட்டல் டெக்ஸ்டைல் டிசைன் யூஸ் பண்ணுற பிளேஸ் என்னெல்லாம் ஃபேஷன் அண்ட் கார்மெண்ட்ஸ்லையும், சாரீ துப்பட்டால, பெட்ஷீட் கர்டனில், ஸ்போர்ட்ஸ் வேர், ஹோம் ஃபர்னிஷிங் இதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் இது இம்பார்ட்டன்ட்? இப்போ எல்லாமே கிராஃபிக் டிசைன்கள், எல்லாமே கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் எல்லாமே இப்போ ஹை டிமாண்டில் போய்ட்டுருக்கு. சரியா? ஹை டிமாண்ட். பட் இந்த இது டெக்ஸ்டைல் டிசைனிங் யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் இதுலேயும் நமக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இது ட்ரெஸ்ஸு யாருமே எல்லாத்துக்குமே எப்போவுமே குறையாது இதோட டிமாண்ட். ஓகே, அப்போது டெக்ஸ்டைல் கிளாத் இருக்கிறது வரைக்கும் டிசைன் வேணும். ஏஐ வந்தாலுமே க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் ஒரு ஏஐக்கு. ஓகேயா? அப்போ கண்டிப்பாக ஃபேன் வேணும். ஓகே, இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்த மெத்தடில் டைம் சேவ் ஆகும். ஓகே, இப்போ கையை வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது இது டைம் ரொம்ப இதாகும். இதில் டைம் சேவ் ஆகும். ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகாது. ஃபேப்ரிக்கை வேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். க்ரியேட்டிவிட்டி நம்மளோட மைண்டுக்கு போன மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியை அதிகமாகவே யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்மால் டிசைன், சின்ன டிசைன் இருக்கும். இது பிராண்டு கூட காம்படிட் பண்ண சான்ஸ். பெரிய பிராண்டு கூட நம்ம காம்படிட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே க்ரியேட்டிவிட்டி பேஸ்டாக இருக்குது. நம்ம பெரிய பிராண்டாக இருந்தாலுமே நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அவங்க கூட காம்படிட் பண்ணலாம். யார் கற்றுக்கலாம்? ஓகே, இது யார் கற்றுக்கலாம்னா பிகினர்ஸ் கற்றுக்கலாம். இப்போ தான் ஏதாவது கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். தென் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். டெய்லர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது எல்லாமே டெய்லரிங்க்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் பிரிண்ட் எடுத்து அது மூலமாக ட்ரெஸ்ஸும் தைக்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள்லாம் ஃபேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதாவது ஃபேஷன் டிசைன் அந்த மாதிரி வாங்கணும், இந்த ஃபீல்டுக்கு வரலாம். ஆன்லைன் இன்கம் வேணும்னா ஃப்ரீலான்சிங் மாதிரி ட்ரை பண்ணணுன்னாலும் நீங்கள் இதுக்கு வரலாம். ஓகே, இந்த 5 ஸ்டெப்புக்கு நீங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வரலாம். தென் ஸ்டார்ட் பண்ண என்ன தேவை? ரொம்ப சிம்பிள். ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் இருக்கும் கண்டிப்பாக. டிசைனிங் சாஃப்ட்வேர் அது நம்ம ஏற்றிக்கலாம் ஃப்ரீயாகவே. டெய்லி ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இந்த சேனலை நான் எதுக்கு ஆரம்பித்தேன்னா, இந்த சேனலில் டெக்ஸ்டைல் டிசைனை நான் 0ல் இருந்து கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ண எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஷேர் பண்ண போகிறேன். தென் நீங்களும் 0ல் இருந்து லேர்ன் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஏஐ, வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி எல்லா இன்க்ளூடட் எல்லாத்தையுமே நான் இந்த சேனலில் போட போகிறேன். ஒரு 90 days கிளாஸ் மாதிரி இருக்க போகிறேன். ஆனால் டெய்லி வருமானு தெரில, பட் அதான் Day 1, Day 2, Day 3 நான் டெய்லி போட போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இது பண்ணுவேன். இந்த மூன்போர்டோட PDF வேணும்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை. இது வெறும் ஸ்டார்டிங் தான்.